ஜனவரி 7 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கல்யாண மண்டபத்துல நடந்த பிரச்சனைக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நீ சீக்கிரமா நிரூபிக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லியிருப்பாங்க. கலசத்தை கண்டுபிடிச்ச கையோடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்கிட்டாங்க கார்த்தி. மகேஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்களுடைய ஊரில் போய் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஒரு சில பேர் மகேஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இறத்ததுக்கு அப்புறமா அவங்க அண்ணியும் அவனும் சேர்ந்துக்கிட்டு பெரிய கூத்தையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பொண்ணை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு அவன் எப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொடுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. மண்டபத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் மகேஷோடைய அண்ணி திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. எதிர்ச்சியாக கார்த்தியும் அவங்கள பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்து பார்த்தா அவங்கள பற்றின ஏதாவது ஒரு குழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத கார்த்தி வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு நர்ஸு வந்துட்டு, சார் அவங்க வந்து ஆல்ரெடி கர்ப்பமாக இருந்து கர்ப்பம் வேண்டான்னு சொல்லி கலைச்சிட்டாங்க. அவங்க ரொம்பவே தப்பான உறவுகளோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் வந்து சந்தேகத்தை உருவாக்குது. ஒருவேளை அந்த மகேஷும் அவங்க அண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருங்காங்க போல. கண்டிப்பாக மண்டபத்தில் நடந்த பிரச்சனைக்கும் சந்திரகலாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி. சரி, நம்ம அங்கே இங்கேயும் விசாரிக்கவே வேண்டாம், நேரடியாக மகேஷ் வீட்டுக்கே போயிடலாம். அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக வேற ஏதாவது தடயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மகேஷுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க கார்த்தி. அங்கே போய் பார்த்தா மகேஷ் அவங்க அண்ணி 2 பேருமே பயங்கரமாக சிரிச்சு ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அவங்க 2 பேரையும் அப்படி பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகி போய் நிற்கிறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு 2 பேருமே அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாங்க. வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தியை பார்த்து. 2 பேருமே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் கொழுந்தனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. என்னோட ஒரு கடமை இவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க, இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.